இன்னைக்கு கடைக்கு போயிட்டு 1/2 கிலோ அளவுக்கு பட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்லயே நெய் காய்ச்சலான்னு. நான் இப்போ வீட்ல ரெகுலரா பசும்பால் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா முன்னாடி வந்து அந்த பாலேடு எடுத்து அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு பட்டர் எடுத்து நெய் காய்ச்சுவேன். ஆனா அந்த மாரி பாலேடு எடுக்கிறப்போ, பால் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுது. ஏன்னா அதுல இருக்கிற ஃபேட் எல்லாம் போயிடுதுன்றதுனால, இப்போ அப்படி எடுக்கிறது இல்ல. இப்போதைக்கு வேற வழி இல்ல. அதனால கடையிலேயே பட்டர் வாங்கிட்டேன். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்துல இந்த பட்டர் போட்டு, அது நல்லா மெல்ட் ஆற வரைக்கும் மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா லோ ஹீட்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு நுரைச்சு ஒரு மாரி பொங்கி பொங்கி வரும். அத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த நுரையெல்லாம் கம்மியாயிடும். நம்ம செய்ற குவான்டிட்டிய பொறுத்து டைமும் ஆகும். எனக்கு இந்த நுரை அடங்கி வர்றதுக்கு ஒரு 12 நிமிஷம் போல ஆயிட்டு. இப்பதான் கொஞ்சம் லைட்டா கலர் மாறிருக்கு. அது போக பாத்திரத்துல அடியில வந்து கொஞ்சம் ஃபேட் எல்லாம் தங்க ஆரம்பிக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஃபேட் எல்லாம் லைட்டா வந்து அப்படி ப்ரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும். இந்த டைம்ல தான் அப்படியே நல்லா கம கமன்னு நெய் ஸ்மெல் வரும். இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த டைம்ல கொஞ்சமா முருங்கைக்கீரை போட்டுட்டு, அப்படியே அது படபடன்னு பொரிஞ்சிரும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். நல்லா ஏர் டைட்டா இருக்கிற மாரி பாத்திரம் எடுத்துக்கணும். பாத்திரத்துல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தா நெய் சீக்கிரமா கெட்டுரும். இனிமேல் எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு ப்ராப்ளம் இல்ல. எப்பலாம் தோசை சாப்பிடுறேனோ, அப்ப எனக்கு ரொம்ப புடிச்ச கீ ரோஸ்ட்டாவே போட்டுப்பேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.